செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம மார்க்கெல்லாம் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க 12க்கு. அடுத்தது மார்க்லாம் கரெக்டாக போட்டுருவாங்களா? ஒரு சில பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க மார்க் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மிஸ்டேக் ஆகும், அது தப்பாக வந்துடும், அங்கே பேப்பரில் பாஸ்ன்னு இருக்கும், ரிசல்ட்டில் ஃபெயிலுன்னு இருக்கும், அப்படி வந்தாலும் ஃபெயில் தான், அப்படி இப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறதாகவும் அதை செல்லக்குட்டீஸ் கமெண்டில் சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் பயப்படாதீங்கப்பா, ஓகேங்களா? மற்றவர்கள் சொல்வதை ஒரு பக்கம் காதிலே வாங்காதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ரிசல்ட் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், எல்லாத்தையும் போட்டு மனசு அப்படியே மைண்டில் ஒரு கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் பயத்தில் நீங்கள் தவறான முடிவுகளையும் தவறான நோக்கத்திற்கு போயிடும், ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நான் பார்த்திங்கன்னா நிறையவே வீடியோவில் சொல்கிறது, உங்களுடைய மார்க், உங்களுடைய பேப்பர் என்ன எழுதிருக்கீங்களோ, என்ன மார்க் எடுப்பீங்களோ உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நம்பிக்கை தான், ஓகேங்களா? மற்றவர்கள் யார் சொன்னாலும் சரிங்க, உங்களுடைய பேப்பர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இவ்வளோ மார்க் நம்ம எழுதியிருக்கோம், இவ்வளோ படிச்சிருக்கோம், கண்டிப்பாக எடுப்போம், பாஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ் எடுப்போம் அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, ஓகேங்களா? ரிசல்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? அது வரைக்கும் பதற்றம் என்பது நிறைய பேர் இப்போ கூட ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ, என்ன செய்யுது தெரியல, வீட்டிலலாம் கம்மியாக மார்க் எடுத்தால் திட்டுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறது உண்டு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் தலையை சீவிரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஓகேங்களா? இது முடிச்சுன்னா நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா? 10th ஆகட்டும் இல்லை 12th ஆகட்டும், 12th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா அவங்க உயர்கல்விக்கு போகிறாங்க, காலேஜில் சேரணும், கட் ஆஃப் வச்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும், நல்ல காலேஜில் போய் சேரணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் வச்சாங்கன்னா, கட் ஆஃபில் கம்மி ஆகிடுச்சுன்னா மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகிடும், ஓகேங்களா? 10th பொறுத்த வரைக்கும் ஓகே, பாஸ் ஆனாலே போகும், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப மைண்டில் கொலாப்ஸ் பண்ணுற வேணாம், நம்ம மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படி இப்படின்னு எடுத்தால் ஓகே, இல்லையா அடுத்தது ட்ரை பண்ணும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ மார்க் வரலையே அப்படி இப்படின்னு தவறான முடிவுகளுக்கு மட்டும் செல்லக்குட்டீஸ் செல்லக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த எக்ஸாம், ஓகேங்களா? எஜுகேஷன்றது முக்கியம், அதனால் அதையே நீங்கள் போட்டு குழப்பிருக்கக்கூடாது. இப்போ ஒரு சில செல்லக்குட்டீஸுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன்றது ஒரு நாளும் போயிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா? அதில் பதட்டம் வேணாம். மார்க்லாம் நல்லா போடுவாங்களா, நான் எழுதிருக்கிறது வேறு மாதிரி எழுதியிருக்கேன், கொஷினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லாமலாம் எழுதியிருக்கேன் அப்படின்லாம் மாணவ செல்வங்கள் சொல்கிறீங்க. கொஷினுக்கு ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லாமல் எதுனா எப்படிப்பா மார்க் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுவாங்க. அதுக்குன்னு எல்லாருமே போட்டுற மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 30 மார்க் எடுக்கிறீங்க, அதை நீங்கள் 1 ரைட் 1 2 எழுதிருக்கீங்க கொஷினு, சரி அதுக்கு ஒரு மார்க் இல்லை 1.5 மார்க் அப்படி இப்படி போட்டு 35 கொண்டு வந்துடுவாங்க. 10th செல்லக்குட்டீஸுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா எதனாலனா எல்லா ஆசிரியர்களுமே ஃபெயில் பண்ணணும்னு மாணவ செல்வங்களுடைய பேப்பரை கை வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? யாராக இருக்கட்டும், நானே கூட திருத்தினா கூட இவங்க இந்த பேப்பரை ஃபெயில் பண்ணோம், இவ்வளோ பேப்பர் எடுக்கணுமா, 10 பேப்பர் எடுக்கணுமா, 10 பேப்பருமே ஃபெயில் பண்ணோம் அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. பேப்பரில் கண்டென்ட் இருந்தால் போடலாம், ஓகேங்களா? சரி, ரொம்ப ஓகே, ஒரு 30 மார்க் எழுதியிருக்கான், ஒன்று 5 மார்க் எங்கன்னா தேடி போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க, திருப்பி பார்ப்பாங்க, அப்படி திருப்பாங்க, ஏதாவது எழுதிருக்கானா அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே ஏதாமல் காலி பேஜை வச்சுருந்தீங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா பேஜஸ்லாம் மார்க்கே வராது. காலி பேஜுக்கு மார்க் போட்டால் அவங்களுக்கு டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் சிக்கல். அதனால் நீங்கள் நல்லா எழுதிருந்தீங்கன்னா ஒரு இஷ்டத்துக்கும் உங்களுடைய ஓன் ரைட்டோ இல்லை கண்டென்ட் ரிலேட்டடாக ஒரு 2-3 லைன் ஏட்டு மீதி உங்களுடைய ஓன் ரைட் எழுதிருந்தால் கூட அதுக்கு அப்படியே பாதி மார்க் போடுவாங்க. ஃபுல் மார்க் போடலாம் கூட பரவாயில்ல, பாதி மார்க் போட்டு அப்படி இப்படி பாஸோ இல்லை ஒரு 40-50 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க, ஓகேங்களா? அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஒரு செல்லக்குட்டீஸ் சொல்லுங்கள், ஓகேங்களா? நிறைய பேர் பதற்றத்தில் இருக்கீங்க. கொஞ்சம் வீடியோ வராததுக்கு காரணம் முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஏன் போடலன்னு. அதாவது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குப்பா, ஓகேங்களா? ஒர்க் இருக்குது, அதனால் போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இணைந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு பக்கம் பயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா தான் நிறைய குழப்பங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும் ஒரு சில வீடியோவை கேட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்ம
மற்றவங்க சொல்கிறத கேட்கலனா கூட ஒரு வீடியோ பார்த்து ஒரு கிளியாரிட்டி என்பது வந்து கிடைக்கும். ஸோ அது நம்ம வீடியோவில் கிடைக்கிறதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, உங்களுக்கு தான் தெரியும். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.